هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا بسم الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி சிறுநீர் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் தபோ தாவீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வட்டாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, முஸ்லிம்கள் இந்தியாவில் முஸ்லீமாக வாழ்வதே ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய வெகு சில உரிமைகளும் எஸ்ஐஆர் இது போன்ற பல பிரச்சனைகளின் மூலமாக நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சூழலிலும் இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டில் முன்னேறுவதற்கான அல்லது முஸ்லீம்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய விடயம் நம்முடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக வெறுமனே ஒரு டிகிரி வாங்கினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாம மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆராய்ச்சி வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை நினைத்து பார்க்க முடியாது என்ற அளவிற்கு இந்த சமூகம் தன்னைத்தான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இது செய்ய முடியுமான முடியும். முதலில் நமக்கு அந்த மைண்ட் செட் வேணும். நம்மால் முடியும், மற்றவர்களால் முடியும் போது ஏன் முஸ்லிம்களால் முடியாது? உலகத்துக்கே முதல் பல்கலைக்கழகத்தை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்த போது அறிவு வெளிச்சத்தை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தினுடைய ஆக சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் முஸ்லிம்கள். அப்ப அந்த ஜீனாவது நம்மளுடைய இருக்காதா? அப்ப அதற்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் தேவைப்படுகின்றன. அதற்கு பொருத்தமாகத்தான் இன்றைய உரையை மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அதாவது தமிழ்நாட்டில் பல தலைவர்களை தமிழகத்துடைய கல்வி சிற்பின்வாங்க. அது சரியா தவறா என்பது வேறுபடி. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கல்வி சிற்பி, இந்தியாவுடைய கல்வியை வடிவமைத்தவர். இன்றைக்கு நாம எல்லாம் பேசுறோம், ஐஐடியில படிக்கிறோம், ஐஐஎம்ல படிக்கணும், இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய வரலாறு நமக்கு பல்வேறு படிப்பினைகளை பெற்றுத் தருகிறது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரு சிறந்த முஸ்லீமாக விளங்கினார். ஆன்மீகத்தில் கரை கண்டவராக திருமறை குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதியிருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு வேறு எந்த சமூகத்தை விடவும் எப்படி முஸ்லீம்கள் அதிகமாக தன்னுடைய உயிர்களை கொடுத்தார்களோ அதே போல வேறு எந்த தலைவரை காட்டிலும், இன்னும் கேட்டால் இந்தியாவுடைய முதல் பிரதமராக ஆவதற்கு உண்டான அனைத்து தகுதியும் பெற்றிருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆனால் சில சூழ்ச்சிகளால ஒரு கல்வி அமைச்சராக மட்டுமே ஆக முடிந்தது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நமக்கு எல்லா துறைகளிலும்
கல்வியா இருக்கலாம், திருக்குறான் விரிவுரையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், இல்ல இந்த தேசத்து கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று இந்த தேசத்தை வடிவமைத்ததாக இருக்கலாம். எல்லா சூழல்களிலும் மௌலானா நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. நம்ம சொல்றல, அரசியலுக்கு போயிட்டு நம்ம முஸ்லீமா இருக்க முடியுமான்னு தெரியல, அரசியலுக்கு போனா ஈமான்ல காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் இல்லாம ஒரு முழுமையான மௌலானாவாக, அதே சமயத்தில் ஒரு முழுமையான இந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரராக, இந்த நாட்டுடைய தலையிடத்தை மாற்றிய ஒரு மகத்தான மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவங்க இந்த இந்திய திருநாட்டில் கடந்த 100 ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய முஸ்லீம்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த முதல் 5 அறிவுஜீவிகளில் நிச்சயமாக அபுல் கலாம் ஆசாத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. ஏன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சின்ன வயதிலிருந்தே இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய இந்திய தேசிய காங்கிரசினுடைய இளம் வயது தலைவராகவும் மௌலானா இருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய சிந்தனையாளர். நான் ஏற்கனவே சொன்னதை போல திருமறை குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், உருது கவிஞர், பத்திரிகையாளர், இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவர், சமூக பிரச்சனைக்காக போராடக்கூடிய போராட்ட வீரர், நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சர் என பல பன்முக ஆளுமை கொண்டவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்தியாவுடைய எப்படி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியா கிட்டத்தட்ட 537 மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது. எப்படி 537 மாகாணங்களை ஒன்றிணைத்து இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டாடுகிறார்களோ, அதே போல வெள்ளையர்கள் நம்மை விட்டு சென்ற போது இந்தியாவோட கல்வி அறிவு ரொம்ப குறைவா இருந்துச்சு. அந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்துடைய விடுதலைக்காக ஆங்கிலத்தை கற்பது ஹராமுங்கிற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா போய் கல்வி அறிவு தெரியாத சமூகமாக இருந்தோம். இன்னைக்கு இந்தியா உலக அளவுல ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை இந்த கல்வியின் மூலமாக பெற்றிருக்கிறதுனா அப்படிப்பட்ட பெருமை யாருக்கு சாருன்னா கண்டிப்பாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு தான் சேரும். அதனால்தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினத்தை நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேரு சொல்லும் போது சொல்றாங்க, இந்தியாவுடைய முதன்மையான தேசியவாதியாக நான் மௌலானாவை கருதுகிறேன் என்று. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த நாட்டை மாத்தணும் அப்படின்னா, இந்த நாடுல எந்த நாட்டை மாத்தணும்னாலும் முதலில் உங்கள் கல்வியை மாற்றுங்கள். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும். எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இஸ்லாத்தை ஆழ்ந்து படித்தவர்கள். இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக், ஓதுவீராக, படைத்த உன் இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மண்ணுல அந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அவர்களே தங்களுடைய கைகளால் ஒன்றை செய்து வைத்து அதை கடவுளாக கருதி வணங்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எவ்வாறு திருத்துவது என்ற மனம் பொடுங்கி கொண்டிருந்த சமயத்தில் எப்படியாவது இவர்களை திருத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதாவது ஒரு செய்தி வராதா என்ற அடிப்படையில் ஈராக் பகுதியில போய் பல நாட்கள் தவம் இருந்தார்கள், பல நாட்கள் தனித்திருந்தார்கள். அப்படி தனித்திருந்த போதுதான் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டிப்பிடிக்கிறார்கள். அவரை கைதாறு செய்துவிட்டு ஓதுவீராக, நான் ஓத தெரிந்தவன் அல்லங்கிறாங்க. இரண்டாவது முறை சொல்றாங்க ஓதுவீராக, நான் ஓத தெரிந்தவன் அல்ல. மூன்றாவது முறை கட்டிப்பிடித்து ஓதுவீராக தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கழித்து ஒரு இறை தூதர் வருகிறார். உலக மக்கள் அனைவருக்குமான இறை தூதர், ஒட்டுமொத்த அகிலத்துக்கான இறை தூதர். அந்த இறை தூதருக்கு இறக்கப்படக்கூடிய முதல் வசனம் தொழுகையை பத்தி பேசல, நோம்பை பத்தி பேசல, ஜகாத்தை பத்தி பேசல. நம்ம ஃபிக்ஹ் மசாயில்ல பிரச்சனை சண்டை செய்து கொண்டிருக்கிறோமே அதை பற்றி பேசவில்லை. இறைவன் இறக்கிய முதல் வசனம் பேசியது ஓதுவீராக, படிப்பீராக.
முதல்ல படிங்க, அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். அறிவு இருந்தால் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். நீங்கள் அறிவினர்களாக இருந்தால், புத்தி நிறைந்தவர்களாக இருந்தால் மறுமையில் அவங்க கேள்வி கணக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அறிவு இருந்தால் கேள்வி கேட்டால் அந்த கேள்வி உள்வாங்கி பதில் சொல்ல முடியும். எனவே ஒரு முஸ்லீமாக நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் அறிவு என்பது ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் மௌலானா ஆசாத் அவர்கள் இந்தியாவுடைய கல்வி புரட்சியை ஆரம்பித்து இந்தியா என்ற கல்வியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கண்டிருப்பதற்கு மௌலானா ஆசாத்தினுடைய அந்த பங்களிப்பை, மௌலானா ஆசாத்துடைய முயற்சியை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. சுதந்திரத்துக்கு முன்னாலும் சரி, சுதந்திரம் அடைந்த பிறகும் சரி, மௌலானா அவர்கள் கல்வியில ஒரு மிகப்பெரிய புரட்சியை மௌலானா அவர்கள் ஏற்படுத்தினார். அவங்க 1888 மக்கா நகரத்தில் பிறந்தவங்க, இந்தியாவில் பிறக்கலவங்க. அவங்க மக்கா நகரத்தில் பிறந்தாங்க. அதற்கு பிறகுதான் மேற்கு வங்காளத்துக்கு அவர்களுடைய குடும்பத்தோடு அவங்க வந்தாங்க. அவர்களுடைய குடும்பம் சிறு வயதிலிருந்தே ஒரு ஆழமான கல்வி புலன் கொண்டதாக, சிறு வயதிலேயே அரபி, பாரசீகம், உருது, ஆங்கில மொழிகள்ல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்க 24 வயசுலேயே, 24 வயசுல நம்மளா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போகக்கூடிய அந்த 24 வயசுல அல் ஹிலால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகையை தொடங்கி நடத்தினார். அந்த உருது இதழ் முஸ்லீம்களுக்கு மத்தியில கல்வி தொடர்பான, சமூக சீர்திருத்தம் தொடர்பான, அரசியல் விழிப்புணர்வுக்கான ஒரு கருவியாக பயன்பட்டது. அவருடைய எழுத்துக்களுக்காக பயந்த ஆங்கில அரசு அதை தடை செய்தது. இன்னொரு பத்திரிகை தொடங்கினார். மௌலானா ஆசாத் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அதற்கு மிகப்பெரிய சான்று அவருடைய ஒரு மைல்ஸ்டோன் புத்தகம் ஒன்று இருக்கிறது. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், இந்தியா சுதந்திரம் பெற்றது. அது இந்திய அளவுல அறிவுஜீவிகளுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம்னா, அந்த புத்தகத்தினுடைய ஒரு 30 பக்கங்களை இப்ப வெளியிடாதீங்க, நான் இறந்து 30 வருடங்களை கழித்து வெளியிடுங்கள். ஏன்னா அதை வெளியிட்டா பல சங்கடமான உண்மைகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவங்க இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் வந்து அந்த தேச பிரிவினையின் போது காங்கிரசுக்குள்ளே இருந்த சக்திகளால் ஓரங்கட்டப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் மௌலானா அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் மௌலானா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையான ஒற்றுமைக்கான ஒரு சாதனமாக இந்த கல்வியை பயன்படுத்தினார்கள். இன்னும் கேட்டா, மௌலானா அவர்கள் முதல் கல்வி அமைச்சராக ஆனபோது இந்தியாவுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்பது முழுக்க முழுக்க பிரிட்டிஷாருடைய காலனித்துவ சிந்தனையின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. அதிலிருந்து அதை விடுதலை செய்து இந்தியர்களுக்கு ஏற்றவாத ஒரு கல்வியை வடிவமைச்சதுல மௌலானா அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. சமீபத்தில் கூட கடந்த வாரம் தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய பாட புத்தகத்தை சீர்திருத்தி அதை ரிவைஸ் பண்ணுவதற்கான ஒரு குழு நியமிச்சிருக்காங்க. அந்த 20 வல்லுநர்கள் குழுவோட தலைவர் யாருன்னா, நம்ம மோண்டிரா பள்ளியுடைய தொடக்க விழாவுக்கு வந்த விஞ்ஞானி சுல்தான் அஹமது இஸ்மாயில். அதை பார்க்கும் போது பரவாயில்ல, முஸ்லீம்கள் இன்னைக்கு நிறைய விடயங்கள்ல தங்களுடைய சிந்தனை செலுத்துறாங்க. இது எப்படி அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கல்வியின் மூலமாகத்தான். இன்னைக்கு அவங்களோட கையில தான் இருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய கல்வியை எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு மாநிலத்துடைய கல்வியின் மூலமாக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நஞ்சை விதைக்க போகிறோமா, பிள்ளைகளுடைய உள்ளத்துல பல மதங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்ப போறோமா, இல்ல பிள்ளைகளுடைய உள்ளத்துல நல்ல விஷயங்களை கொண்டு வர போறோமா, அதெல்லாம் இப்ப எவ்வளவு சுல்தான் அஹமது இஸ்மாயில் கேள்வி இருக்கு. அப்ப அது கிடைத்ததற்கு காரணம் அவர் கற்ற கல்வி. அப்ப அந்த மாதிரி கல்வியில நம்ம முன்னேற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க, ஆர்டிஇன்னு ஒரு ஆக்ட் சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன். 8வது வரைக்கும் நீங்க தனியார் பள்ளிகள்ல படித்தா கூட சில பள்ளிகள்ல அரசே 25% பிள்ளைகளுக்கான பணத்தை கொடுக்குது, இலவச கல்வி கிடைக்குது. இந்த கல்விக்கான மூலவித்தை போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா மௌலானா ஆசாத் அவர்கள் தான். அவங்க தான் அரசியல் அமைப்புல 45வது பிரிவுல 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயமாக அரசால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் கல்வி அமைச்சராக இருந்த போது அவர் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து
அதனுடைய பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் கல்விக்கான நிதி இல்லாத போதிலும் கூட அவர்களால் படிக்க முடிகிறது. அதே போல மௌலானா அவர்கள் மரபு வழி கல்வியில ஆழமான ஞானம் இருந்தாலும் இந்தியா முன்னேறணும் அப்படின்னா அறிவியல் துறையில தொழில்நுட்ப துறையில நான் முன்னேறணும், அப்படி முன்னேறினால்தான் நாட்டுடைய முன்னேற்றம் சாத்தியப்படும் என்று உணர்ந்த காரணத்தினால இன்னைக்கு இந்தியா உலக பேசுறது ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடில படிச்சா போதும், படிச்சா உள்ள நுழைஞ்சாலே அவனுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம், உள்ள நுழைஞ்சாலே அவனை எடுத்துக்கொள்வதற்கு எல்லா நிறுவனங்களும் போட்டி போடுகின்றன, வெளிநாடுகள்ல இருந்து உள்நாடுகள் வரைக்கும். அந்த ஐஐடியா இருக்கட்டும், ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸா இருக்கட்டும், எல்லா யூஜிசி சொல்றாங்க, மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு தர கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்களே யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இது எல்லாமே ஆசாத்துடைய மூலையில் உதித்தவை. ஆசாத் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த போதுதான் இந்த விடயங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்திய கல்வித்துறையில் அவர் கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, மௌலானா ஆசாத் அவர்கள் தனது இறுதி காலம் வரைக்கும் இந்திய மக்களிடத்திலே மத ஒற்றுமைக்காக, மதங்களை தாண்டி மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மதங்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடல் நடத்தக்கூடியவர்களாக, எல்லா மதங்களுடைய வரலாறுகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாதாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் என்பது அந்த நாட்டுடைய பெண்கள் கல்வி கற்பதை பொறுத்தே என்று உணர்ந்த காரணத்தினால் தான் மௌலானா ஆசாத் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த ஆண் தான் கல்வி கற்கிறான், ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்கிறது. அதான் ரியாலிட்டி. நீங்க நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆணாக இல்லை, விதிவிலக்குகள் இருக்கலாம். வீட்டுல அம்மாவோட சொல்லிக் கொடுக்கிறவங்களா இருந்தா, அம்மா நிறைய கொடுக்கிறவங்களா இருந்தா பிள்ளைகள் என்ன வரும், மாறும். பெண் கல்வி என்பது ரொம்ப முக்கியம். அதே போல மௌலானா ஆசாத் அவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா, புராண கட்டுக்கதைகளை, அறிவியலுக்கு ஒவ்வாத கதைகளை நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் அறிவியல் கல்விதான் முக்கியம் என்பதை மௌலானா ஆசாத் அவர்கள் உணர்த்தினார்கள். அதே போல மௌலானா ஆசாத் அவர்கள் சங்கீத லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி போன்ற நிறுவனங்களை நிறுவி இந்த நாட்டுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. சில பிள்ளைகளுக்கு அறிவியல் பிடிக்காது, கலைகள் ஆர்வம் இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த ஃபீல்டிலையும் முன்னேற வேண்டும் என்பதற்காக மௌலானா ஆசாத் அவர்கள் இது போன்ற நிறுவனங்களை இந்தியாவில் நிறுவினார்கள். ஆனால் இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய அரசுகள் மௌலானா அதாவது மற்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு, மற்ற தலைவர்களை நினைவு கூறுவதற்கு அவங்க செய்யக்கூடிய முக்கியத்துவத்தில் 10ல் 1 பகுதியை கூட ஆசாத் கொடுப்பதற்கு காரணம் என்ன? உண்மை அவர் முஸ்லீம் என்ற ஒரே காரணம் தான். முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால் அவர் நாட்டுக்கு எவ்வளவு சாதனை செய்திருந்த போதிலும், அவங்க எந்த ஐஐடில உட்கார்ந்து பேசுறாங்களோ, எந்த ஐஏஎஸ்சில உட்கார்ந்து பேசுறாங்களோ, எல்லாமே மௌலானா ஆசாத் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அங்கு உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றாங்க, அவருடைய புகழை மறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஏஐசிடியில பெர்மிஷன் வாங்கணும். அந்த ஏஐசிடி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது, அதை வடிவமைத்தது, அதை ஒழுங்குபடுத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா மௌலானா ஆசாத் அவர்கள் தான். அதே போல இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், கல்வி தொடர்பான எந்த நிறுவனங்கள் எடுத்தாலும் அது பெரும்பாலும் மௌலானா ஆசாத் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது என்னென்ன விதைகள் போட்டார்களோ அதிலிருந்து மலர்ந்த மரங்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு இந்தியா உலக பேசுறாங்க தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. அதுல நிறைய விளிம்பு நிலை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அம்சங்கள் இருக்கு. ஆனா சில நல்ல விஷயங்களும் இருக்கு. 6 முதல் 14 வயது கட்டாய கல்வி, நீங்க படிக்கக்கூடிய ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், பல பன்முக திறன்கள மேம்பாடு இருக்கணும். இது எல்லாமே யாரிடம் எடுக்கப்பட்ட விஷயம்னா மௌலானா ஆசாத் அவர்களிடம் தான் எடுக்கப்பட்டது. மௌலானா ஆசாத் அவர்கள் அழகா சொன்னாங்க, என்னன்னா
இந்தியாவுடைய எல்லா மக்களும், நீங்க எந்த மதமா இருங்க, எந்த ஜாதியா இருங்க, எந்த பின்புலத்தை சார்ந்தவராக இருங்க, எல்லா மக்களுக்கும் கல்வி இல்ல, சமமான கல்வி கிடைக்கும். எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கும். எல்லா மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பல அரசு பள்ளிகளை தாண்டி தனியார் பள்ளிகளும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு பிற மக்களுக்கு இலவசமாக கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மௌலானா அவர்கள் கடுமையாக பாடுபட்டார்கள். அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தேசத்தில் கனிம வளங்கள் இருக்கலாம், ஒரு தேசத்துல பொருளாதார வளங்கள் இருக்கலாம், ஒரு தேசத்துல தொழில் வளம் இருக்கலாம், ஆனால் எந்த தேசத்தில் கல்வி வளம் இல்லையோ, எந்த தேசத்தில் கல்வியாளர்கள் உருவாகவில்லையோ அந்த தேசம் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, நாம் சுதந்திரத்தை பெறுவதற்கு கல்விதான் காரணம். அந்த சுதந்திரத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் என்றால் அது இன்னைக்கு பார்க்கிறோம். இதற்காகவா சுதந்திரம் பெற்றார்கள் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனநாயக மாண்புகளே கேலி கூத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். சரியாக தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் வாக்காளர் பட்டியலில் தூக்கப்படுகிறார்கள். அவங்களை மீண்டும் சேர்ப்பதற்குள் தேர்தலை நடந்து முடிந்து விடுகிறது. விரும்பக்கூடிய வகையில் அவர் முடிவுகளை தீர்மானம் செய்துவிட்டு அதற்கப்புறம் என்ன செய்யறாங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லா தயாரிப்புகளையும் செய்துவிட்டு அறிவிக்கப்படுகிறது இல்ல, அறிவிப்பாக வெளியிட்ட பிறகுதான் அதற்கான விண்ணப்பங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு, அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுகிறது. இப்ப ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உண்மையிலே இந்த நாட்டில் சமூக நீதிக்கான அரசு, எல்லா மதத்துக்கான அரசு, எல்லா மதத்தையும் சமமாக பாதிக்கக்கூடிய அரசுகள் நடக்கணும்னா அது நிச்சயமாக நாம் கல்வி பெறுவதன் மூலம்தான் அது சாத்தியம். இன்றைக்கு நம்ம அரசியல்வாதிகள் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு மாறி போவாங்க. இன்னைக்கு 5 வருஷம் கிழவர், அடுத்த வருஷம் வேற ஆள் வருவாங்க. அதிகார வர்க்கம் என்பது என்னைக்கு ஒரே தான். ஆட்சியாளர்கள் முகங்கள் மாறலாம், அதிகாரிகள் அதே தான் இருப்பாங்க. அப்ப அந்த அதிகார மையத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய கொள்கைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த நாட்டுடைய பாலிசி மேக்கிங்ல நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேறும் அப்படின்னா உயர்கல்வியை பெறுவதன் மூலமாகத்தான் நாம் என்ன பண்ண முடியும், அதை செய்ய முடியும். அந்த உயர்கல்வி என்பது ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாமிய விழுமியங்களை புறக்கணிக்காமல் இஸ்லாமிய விழுமியங்களோடு சேர்ந்து அவன் அந்த கல்வியை பெறும்போதுதான் அவன் முடியும், முஸ்லீமாகவும் இருக்க முடியும். அதே சமயத்தில் இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு ரோல் மாடலாகத்தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாம் ஒரு மனிதரை முன்னிறுத்தலாம் அப்படின்னா அது நிச்சயமாக மௌலானா ஆசாத் அவர்களை மட்டும்தான் நாம் முன்னிறுத்த முடியும். அதனாலதான் மௌலானா ஆசாத் அவர்களை ஒட்டுமொத்த கல்வியாளர்களும் இந்திய கல்வியுடைய தந்தை என்று அழைக்கிறார்கள். அதனாலதான் மற்ற தலைவர்கள் எல்லாம் பிறந்த போது குழந்தைகள் தினம் இல்ல அகிம்சை தினம் அப்படியெல்லாம் பேர் வைக்காம தேசிய கல்வி தினம், நேஷனல் எஜுகேஷன் டே என்று ஏன் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதுனா, மௌலானா ஆசாத் அவர்கள் எல்லா மக்களுக்கும் கல்வி கற்க வேண்டும், சமமான கல்வி கற்க வேண்டும், தரமான கல்வி கற்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த கல்வியின் மூலமாக இந்தியாவை ஒரு வலிமைமிக்க தேசமாக, எல்லா குடிமக்களுக்கும் சமமான நிதியை வழங்கக்கூடிய ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்தினுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாம மௌலானா ஆசாத்துக்கு பிறகு வரக்கூடிய சிந்தனைகள் நாம் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலக அளவில் நீங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க, இந்தியாவுடைய மிகச்சிறந்த நிறுவனம் சொன்னால் ஐஐடி சொல்லுவோம், ஐஏஎஸ் சொல்லுவோம், ஐஏஎம் சொல்லுவோம். அப்ப இந்தியாவுடைய இந்த கண்ணியத்திற்கு, இந்தியாவுடைய பெருமைக்கு மிகப்பெரிய காரணமே கல்வியின் மூலமாக இந்த நாடு அடைந்த பெருமைதான். அப்படிப்பட்ட கல்வி கொள்கையை வடிவமைத்து இந்த தேசத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, இந்த தேசத்துடைய கல்வி முகமாக முஸ்லீம்கள் கொண்டாட வேண்டிய ஒரு முகமாக இருப்பதுதான் மௌலானா ஆசாத் அவர்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய படிப்பினை. மௌலானா ஆசாத் அவர்கள் கடைசியாக சொன்னாங்க, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும்
தனது உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கக்கூடிய வழி. அப்ப நம்ம காலம் கடந்துருச்சு என்று ஓய்ந்து விடாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைய வெறுமனே டிகிரி முடிச்சா போதும், ஃபாரின் போனா போதும், ஏதோ ஒரு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு திருத்தி விட்டுக் கொள்ளாமல் நம்முடைய பிள்ளைகளை வெறும் பட்டப்படிப்போடு நிறுத்தி விடாமல் ஆராய்ச்சி துறையில் ஈடுபடக்கூடியவர்களாக, விஞ்ஞானிகளாக, மிகப்பெரிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, நாளைய இந்த இந்தியா இவர்களை தவிர்த்து விட்டு இயங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை, முஸ்லிம்களுடைய மாணவர்களை அப்படிப்பட்ட பட்டதாரிகளாக உருவாக்க வேண்டும். அதுதான் நாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக, துவா செய்ய தூண்டியவனாக இந்த நிகழ்வு நிறைவு செய்கிறேன். வாய்ந்தவனாக உங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி